அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அது அந்த கண்ணி. என்ன பாட்டு படிச்ச? நான் என்ன பாட்டு படிச்சேன்? என்ன பாட்டு படிச்ச? அந்த கண்ணி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. யார் பேச்சோ கேட்டுட்டு நீ என்னென்னமோ கேள்வி கேக்குற. நேத்து நைட் மொட்டை மாடிக்கு போனியா இல்லையா? போனேன். அங்க போய் என்ன பண்ண? பேசிக்கிட்டு இருந்தேன்டி. ஓஹோ, பாடல. நான் பாடுனா எவன் கேப்பான்? பாட்டருமே, போய் சொல்லாத. நீ என்ன நினைச்சு ஏதோ பாட்டு பாடி இருக்க, அதுக்கு டான்ஸும் ஆடி இருக்க. லூசு லூசு டான்ஸ். ஐயோ கொடுமையே. பாட்டு பாடினாலே யாரும் கேட்க மாட்டாங்க, இதுல டான்ஸ் ஆடி பாப்பாங்களா? சக்தி, போய் சொல்லாத. என்ன பாட்டு பாடுன? ஐயோ பலவடியும் முதர்ந்து வாராளே. சொல்லு சக்தி. ஏய் சுபா சுபா, இங்க பாரு. நானு, வீரா, ஜீவா, சரத்து 4 பேரும் மொட்டை மாடிக்கு போனோம். ஆபீஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா கேட்டுக்கோ, ஆபீஸ் பத்தி. திரும்ப கீழே வந்துட்டோம், அவ்வளவுதான். ஆபீஸ பத்தி பேசுறதுக்கு சரத் எதுக்கு? சரத் எதுக்குன்னா, அவனும் ஆபீஸ்ல என்ன கம்பெனில ஒர்க் பண்றானா? ஒர்க் பண்ணாதான் பேசணுமா? ஆமா. என்னடி பொசுக்குன்னு ஆமாங்கிற? ஒருத்தன் யோசித்து பேச எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன யோசிச்சு பேசுறியா? இல்ல, நேத்து பேசுனதெல்லாம் யோசிச்சு பேச. நைட்டு பேசுனது மறக்குமா இல்லையா? சரி, என்ன பாட்டு பாடுன? பாட்டெல்லாம் பாடலமா. சரி, அப்போ என்ன பேசுன? ஐயோ, எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. ஏய், நீங்க 3 பேத்துல எவனாவது ஒருத்தன் தான்டா இருக்கும். வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன பேசுன? ஐயோ, இவ ஒருத்தி. சக்தி, என்ன பேசுன? என்னடி கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? என்ன பாடுனங்கிற இல்ல என்ன பேசுனங்கிற? என்ன அண்ணன் தம்பிங்க மாப்பிள்ளைங்க இவங்க எல்லாம் போய் ஜாலியா பேசக்கூடாதா? இப்ப பாரு, ஓ மூஞ்ச பாத்துட்டே இருக்கணுமா? சொல்லு சொல்லு. நாங்க 4 பேர் 4 இடத்துக்கு போவோம், 4 விதமா பேசுவோம். அதெல்லாம் நீ 4 நேரமா உட்காந்து கேட்க கூடாது. ஐயோ, கோபப்பட்டுட்டேனே. பயங்கரமா முறைக்கிறாளே. மாமா, அந்த கனி முழிக்காதம்மா. என்னமோ உன் கண்ணை பார்க்க கணத்துக்குள்ள உழுகுற மாதிரியே இருக்கு. ரொம்ப முழிச்சேன்னா நான் உள்ள விழுந்துட போறேன். என்ன பேசுன? வேண்டாம் சுபா, நீ வில்லி மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவன் கோர்த்து விட்டான்னு தெரியலையே. வீராவை போட்டு விட்டா இவளே நம்ப மாட்டா. சரத்து வேண்டாம் வேண்டாம், பிள்ளை நேத்து தான் லவ் பண்றேன்னு சொல்லுச்சு. அவனும் வேண்டாம். இருக்கவே இருக்கு நம்ம மாப்பிள்ள. ஜீவா, எவன் என்ன போட்டு விட்டான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நீ செத்தடா. இதோ இப்ப சொல்றேன் பாரு. என்ன? வெயிட் வெயிட் வெயிட், இப்ப என்ன பேசணும்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, சொல்றேன். உன் அண்ணன்காரன் பாவமாச்சே, சரி எதுக்கு சொல்லிக்கிட்டு நினைச்சா அளவுக்கு மீறி பேசுற? அதுவும் வில்லி மாதிரி. ஏன் அண்ணனா? ஆமா, நேத்து உன் அண்ணன் தான் ரொம்ப பேசிட்டு இருந்தான். அத மறைக்க எவனோ என் பேரை சொல்லி உன்கிட்ட போட்டு விட்டுருக்கான். எவன் போட்டு விட்டான்? திருவா? அவன் தான் போன்ல சொன்னான். அட பாவி, நீ நம்ம லிஸ்ட்லயே இல்லையடா. எங்க இருந்து என்ன வேலைடா பாத்துட்டு இருக்க? போடுவா, ஒருவேளை கவனிச்சுக்கிறேன். என்னது? ஒன்னும் இல்லம்மா, மேட்ரு சொல்றேன் கேளு. சொல்லு. நேத்து நாங்க 4 பேரும் நார்மலா தான் மொட்டை மாடிக்கு பேச போனோம். அப்போ உன் அண்ணன் தான் பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்காள் அம்சா. அம்சாவா? அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். டேய் காட்டறவே, நீ பேசுறேன்னு சொல்லு, நான் நம்புறேன். என் அண்ணன் ஒண்ணு அப்படி பேச மாட்டான். அடிப்பாவி, கரெக்டா சொல்றாளே. சொல்லு. எத்தனை நாளா அந்த அம்சாவை பாத்துட்டு இருக்க? ஐயோ, திரும்பவும் நாமளா? சொல்லுடா, எத்தனை நாளா பாத்துட்டு இருக்க? கிறுக்கு பிடிச்சவளே, நான் இதுக்கு பார்க்க போறேன். கிளி மாதிரி வீட்டுல அழகா பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு. கிளி மாதிரியா? ஆமா, என் பொண்டாட்டியவும் கிளியவும் பக்கத்துல வச்சு பார்த்தா ஓ அழகுல கிளி தோத்து போவோம். சக்தி, ஐயோ ஆமாமா, நீ அம்முட்டு அழகு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஆம்சா நக்மான்னு பாத்துட்டு இருப்பேனா? என்ன நக்மாவா? ஐயோ சக்தி, உனக்கு எதிரி வேற யாரும் இல்லடா, ஓ வாய் மட்டும்தான். என்ன சக்தி சொல்ற? அது ஐயோ ஜீவா தாமா சொன்னா. அம்சாவை பிடிக்குமா நக்மாவை பிடிக்குமா? நானு வீரா சரத்தெல்லாம் சேர்ந்து நல்லா திட்டி விட்டோம். இதெல்லாம் தப்புடா, அப்படிலாம் பண்ணாதேன்னு. அது மாதிரி அப்பா சொல்லிருக்காங்களாமே, ஜீவாவுக்கு இன்னும் 6 மாசத்துல பொண்ணை 10 கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஆமா சக்தி, கரெக்ட் தான். வைஷு அத்தை சொன்னாங்க. பாத்தியா, சொன்னாங்களா? இதத்தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். ஆனாலும் உன் அண்ணன் ரொம்ப மோசம். ஏதோ என் மாப்பிள்ளையா போயிட்டனால சும்மா விட்டுருக்கேன். சக்தி, நம்ம வேணா ஜீவா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? என்னன்னு? அம்சாவை ரொம்ப பிடிக்குமா நக்மாவை பிடிக்குமானே? எதுக்கு? இல்ல, பிடிச்ச பொண்ணா வேணா வீட்டு பக்கத்துலயே பேசிக்கலாமே.
ஏன் அந்த கனி இதே இந்த வார்த்தையை நான் சொன்னா என்ன புரட்டி புரட்டி அடிப்ப. உன் அண்ணங்காரை சொன்னா எந்த பொண்ணு பிடிக்கும்னு கேப்போங்கிற. டேய் எருமை, நீ அவனும் ஒண்ணா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு இப்பதான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க போறோம். அவனுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா ஓகே தானே? ம். என்னடா உன் அண்ணன் உனக்கு மேல இதுல யார பிடிக்கும்னு சொல்ல போறான்? தெரியலமா, கேட்டு பாப்போம். சரி சரி, என் அண்ணன்ட்ட நான் பார்த்து பேசிக்கிறேன். பேசிக்கோ பேசிக்கோ, ரொம்ப சந்தோஷம். சக்தி, சொல்லுமா. என்ன பாட்டு பாடுன? அடிங்கொய்யால திரும்பவும் இருந்து. டேய் டேய் டேய், பயங்கராதடா. சும்மா தான் கேட்டேன். ஆனாலும் நீங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்கல்ல? நாங்க எப்பவுமே அப்படிதாம்மா. பரவாயில்ல, ஒரு ஆள் காப்பாத்திக்க இன்னொரு ஆளை போட்டு கொடுக்குறீங்க. இத நீ பாராட்டுறியா இல்ல திட்டுறியா? ஐயோ சக்தி, பாராட்டதான் செய்யறேன். சரி சரி, நீ தூங்கு. காலையில மதியோட வளைகாப்பு, சீக்கிரம் எழுந்திருக்கணும். மண்டபத்துக்கு கிளம்பணும்டா. ஓகேமா. நான் இத வந்துடுறேன். எங்க போற? சும்மா என் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி, போ 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 போ. ஆனா சக்தி, நீ எதுவும் என்ன நினைச்சு பாட்டு பாடலையே. இங்க பாரு அந்த கனி, உன்னை நினைச்சு நான் பாட்டு பாடுனா, உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, அந்த பாட்டு தான் பாடுவேன். ஓகேவா? அந்த அளவுக்கு என் மேல பைத்தியமா இருக்கியா? இல்ல இல்ல, பைத்தியம் புடிச்சே இருக்கேன். போ சக்தி, நீ தூங்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். போமா தாயே, இடத்த காலி பண்ணு. அதான் சொல்லுவாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு. அது இன்னைக்கு என் விஷயத்துல நடந்துருச்சு. நல்ல வேலைடா ஜீவா, உன் பேரை சொல்லி தப்பிச்சேன். உன் தங்கச்சி உன்னை பார்க்க தான் வந்திருக்கா. இனி நீ எப்படியாவது தப்பிச்சுக்கோ. சப்பா, இனி அது நிம்மதியா படுப்போம். காயத்ரி, நான் நினைச்சே பார்க்கல நீயும் வருவேன்னு. நானும் தான் சிவானி. ஆனா மரகத அம்மா எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொன்னாங்களா, அம்மா உடனே போயிட்டு வா, பெரியவங்க கூப்பிடுறாங்க, போகாம இருந்தா நல்லா இருக்காது. அது மாதிரி சேஷா வாரேன்னு சொன்னாலா, அதனால கூட போன்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி, நீ சொல்லியிருந்தா நானே கூப்பிட வந்திருப்பேன். மரகதத்தை சொன்னாங்க உன்கிட்டயும் சொல்லியிருக்கேன்னு. ஆனா நீ நைட்டே வந்து ஸ்டே பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சரத்து, அது நான் பண்ண வேலை. நான் தான் வா, சும்மாவே ஜாலியா கலக்கலன்னு இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் வேற, அதனால ஒரு நாள் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா சேஷா. சரத்தனா, சக்தி அண்ணா எங்க? அவன் வாங்கி கட்டிட்டு இருப்பாமா. என்னது வாங்கி கட்டிட்டா? அது சும்மா அவன் பொண்டாட்டிட்ட. ஏனா என்ன வேலை பார்த்து விட்ட? அது நானும் திரும்ப சேர்ந்து ஒரு சூப்பரான வேலை பார்த்தோம். உள்ள புகைதா இல்ல எரியுதான்னு தெரியல. ஹே ஹே, இதெல்லாம் நல்லதுக்குல்லப்பா. அண்ணன் தம்பி சேர்ந்து இன்னொரு அண்ணனை மாட்டி விட கூடாது. அதெல்லாம் மாட்டி விடலாம், அதுவும் நம்ம சுபா கிட்ட தானே. சரிதான். நாம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, நம்மாலையே இன்னும் காணோம். எங்க போயிட்டா இவன்? வீட்ல எல்லாரையுமே பார்த்துட்டேன், இந்த ஜீவாவை தவிர. ஒருவேளை படுத்து தூங்கிருப்பானோ? அது எப்படி? நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு தூங்குவாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம். ஜீவா, என்னடா இது, ரூம்குள்ள எரியும் பார்த்தா சவுண்ட் இங்க கேக்குது. சரத்தண்ணா, சுபா. ஏய் சுபா, இங்க வா. சரத்து, ஜீவா எங்க? ஹை, ஜீவா எங்க? அப்பனா இப்ப ஜீவா வருவான்னு நினைக்கிறேன். ஹாய் சிவானி, சேஷா, காயத்ரி, வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? மேடம், நாங்க வந்து 2 மணி நேரம் ஆச்சு. நீங்க தான் ரொம்ப பிஸி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சாச்சா? அதெல்லாம் முடிச்சாச்சு. ஏன் சரத்து, எங்க அண்ணனை காப்பாத்த என் புருஷனை போட்டு கொடுக்குறியா? அண்ணனை காப்பாத்தவா? என்ன சொல்றா? என்ன யோசிக்கிற? இல்ல, சக்தி ஜீவாவை பத்தி ஏதாவது சொன்னா? எல்லாத்தையும் சொல்லிட்டான். அடப்பாவி, அண்ணா காப்பாத்திக்க ஜீவாவை போட்டு விட்டுட்டியா? சரியா போச்சு. ஜீவா என்ன போட்டு விட்டுருக்கான்னு தெரியலடா, நீ வந்த செத்த. ஜீவா, டேய் எருமை. ஜீவாவா? ஜீவா, ஏய் ஹாய். ஏ முட்டக்கனி, நீ எப்போ வந்த? ஏன் ஜீவா, என்னன்னா பார்த்தா கண்ணுக்கு தெரியல, சேஷா மட்டும் தான் தெரியறாளோ? ஏய் அப்படிலாம் இல்ல சிவானி, அப்பவே நான் ராம பார்த்து பேசிட்டேன், அதான் உன்கிட்ட கேட்கல. ஓ ஓகே ஓகே, நானா அப்பவே வந்தாச்சுடா. நீ எங்க போன? ஏய் அதெல்லாம் இருக்கட்டும். டேய் ஜீவா, என்ன வேலை பாக்குற? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? நீ பண்றது உனக்கே சரியா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? டேய் சரத்து, என்னடா? எனக்கே தெரியாதுடா, ஓ மச்சான் தான் ஏதோ சொல்லி விட்டுருக்கான். மச்சானா? காட்டெருமையா? அவனை தானடா போட்டு விட்டீங்க, அவன் என்ன போட்டு விட்டானா? சொல்லு ஜீவா, இப்பவே இரு, மாமாட்ட போய் சொல்றேன். ஏய் என்னன்னு சொல்லிட்டு போமா. அது என்ன, அம்சாவை பிடிச்சா அம்சாவை பாரு, இல்ல நக்மாவை பாரு. ரெண்டு பேரும் எதுக்கு பாக்குற? என்ன அம்சா நக்மாவா? ஆமா சிவானி, என்னன்னு கேளு அவன. பக்கத்து வீட்டு பொண்ணுங்க இவங்கலாம்.
ஐயோ இவ எதுக்கு முறைக்கிறா? ஹாய் காயு. யார் அது? அம்சா நக்மா? அது பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுங்கன்னா பாப்பியா? தொண்டையில ஏதாவது கிச்சு கிச்சு ப்ராப்ளமாமா? என்ன கிச்சு கிச்சு ப்ராப்ளமா? இல்ல இச்சு இச்சு. அதான் கர. என்னடா புலம்புற? ஆவா இல்லம்மா. இல்ல குரலை மாத்தி பேசுனியா அதான் கேட்டேன். அது கோபமா பேசுனேன். ஓ கோபமா பேசுனியா? சரி. யார் அந்த பொண்ணுங்கன்னு கேட்டேன். ஏய் அப்பதே பக்கத்து வீட்டு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டு பொண்ணுங்கன்னா கோமத்துல வரமத்துல பாப்பியா? ஐயோ உடன்பிறப்பே உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? மாமாட்ட சொல்லி நான் பேச சொல்றேன். என்னது மாமாட்ட சொல்லி பேச சொல்றியா? அம்மாடி தங்கச்சி நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் போமா. ஓய் சுபா. சரத்து நீயே பாரு சரத்து, பிடிச்சிருந்தா நம்ம கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு உங்ககிட்ட பேசுறது என்ன பேச்சு? இதுதான் சக்தி உன்கிட்ட சொன்னானா? நான் கூட அவனை சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா நேத்து ராத்திரி என் கூட பிறந்தவன் அப்படி பேசியிருக்கான். அட பாவி சக்தி, என் தங்கச்சி கிட்ட என்னையேவா நக்குமா அம்சாவை பத்தி பேசுனது நீ கேள்வி கேட்டு இத்தனை பேர் மனுக்க நிக்கிறது நான் சோ சேடு. இவ வேற முறைக்கிறாளே என்னம்மா? ஏன் ஜீவா, நக்மா அம்சா மட்டும்தானா? வேற ஜோதிகா நயன்தாரா சமந்தா அந்த மாதிரி யாரும் இல்லையோ? அந்த மாதிரி யாரும் இருக்காங்களான்னு காட்டேருமைட்ட தான் கேட்கணும். ஐயோ நீ வேற கொஞ்சம் பேசாம இருமா. ஜீவா என்ன இதெல்லாம்? கல்யாண ஆசை வந்துருச்சோ? ஐயோ சிவானி நீ வேற. நானே என்ன நானே? சரி விடு. நீ எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உன் கூட பிறந்த தங்கச்சியா? நான் மாமா கிட்ட பேசுறேன். அம்மா தாயே நீ ஒன்னும் பேசாதமா. டேய் அப்படியே என்ன சும்மா பொழுதுபோக்குக்கு பாத்துட்டு இருக்கியா? டேய் சரத்து நான் என்னடா பண்ண? ஜீவா. அம்மா தங்கச்சி என் உடன் பிறப்பே சொல்லுடா. ஏதாவது ஒரு பொண்ண பிடிச்சிருந்தா அன்னை ஃபர்ஸ்ட் உன்கிட்டயே சொல்றேன், அப்புறம் நீ மாமாட்ட பேசு. இப்ப எதுவும் வாய திறக்காத தாயே. ஏண்டா? ஏன் கேக்குறதுலாம் ஒரு கேள்வியா? போ போய் சீக்கிரம் தூங்கு. இல்லாட்டி அங்க அத்தா அம்மா வேணி எல்லாம் கஷ்டப்பட்டு பூ கட்டிட்டு இருக்காங்க. உன்னை கூப்பிட்டு கட்ட வச்சிருவாங்க பாத்துக்கோ. ஐயோ பூ கட்டவா? ஆமா அந்த கனி போ ரூம்ல போய் படுத்துக்கோ. சரி ஓகேடா, காலையில சீக்கிரம் எழுப்பி விடு. சரிம்மா போமா. ஓகே பை, எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட் சுபா, காலையில பார்க்கலாம். ஓகே பை சிவானி. போமா. டேய் சரத்து என்ன? ஏன்னா அப்பப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்கிட்ட சொல்லிடு. ஏன்? மாமா கிட்ட சொல்ல. அது சொல்றது இல்லம்மா, போட்டு கொடுக்கறது. ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. சொல்லு நானும் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். சரி ஓகேடா, நான் போய் தூங்கவா? போமா ரொம்ப சந்தோஷம். காட்டெருமை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாரு. அவன் தப்பிக்க ஜீவாவை போட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்குங்கடா. டேய் ஜீவா தப்பிச்சடா. ஆமாண்டா ரத்னமாமான்னு கத்திருவாளோன்னு பயந்தேன். ஓகே தப்பிச்சேன். சரி ஓகே போய் படுத்துங்க. காலையில அப்ப சீக்கிரம் இருந்து மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேடா. சிவானி சேஷா நாங்களும் தூங்க வரலப்பா, ஜாலியா அரட்டை அடிக்க தான் வந்தோம். அப்பனா அம்மா அத்தை கூட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோ அதான் வேலை. ஆமா ராம் எங்க? அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்கண்ணா. சக்கரவர்த்தி சாரோட சேர்ந்து. ஆமா நான் சொன்னேன்ல ஹோம் கட்டுறத பத்தி, அந்த பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பர் சிவானி, காசை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணணும்னு நினைக்காம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேல. எப்போ நீயும் ராமும் சந்தோஷமா இருப்பீங்க. சரிண்ணா. சரி சிவானி வா, நாமளும் போய் ஹெல்ப் பண்ணலாம். பூ கட்டலாமா? சரிடி வா. காயு இவ வர மாட்டா, இவளுக்கு வழிய விட்டு நாம கிளம்பிட வேண்டியதான். காயு அவளோட ஃப்ரெண்ட பாத்துட்டா, பேசிட்டு வரட்டும், நாம போவோம். சரிடி. அடே அங்க என்னடா நடக்குது? ஜீவா இத வாரேன்டா ஒரு நிமிஷம். என்னம்மா? நீ எந்த பொண்ணையாவது பாக்குற வேலை வச்சுக்கிட்ட உருட்டி பாக்குற கண்ணை குத்தி போடுவேன். ஏன் இந்த கொலவரி? அது அப்படிதான். ஒழுங்கா நல்ல பையனா இருக்க பாரு, புரிஞ்சதா? ஓகே மிஸ். இல்ல மிஸ் ஆனா கேட்டுக்கணும். நான் மிஸ் எல்லாம் இல்ல, உன் ஃப்ரெண்டு, புரியுதா? நல்லாவே புரியுது ஃப்ரெண்டு. அங்க சரத்து பாத்துட்டு இருக்கான். இன்னும் நின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்த, அப்புறம் ஒரு கேங்கா கூடி நம்மள கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்புறியா? சரி ஓகே, காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் தாமா, கிளம்பு. அப்பா என்னடா பண்ற? நான் என்னடா பண்றேன்? அவரார் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு என்ன கோர்த்து விட்டுட்டு போயிடறாங்கடா. என்ன ஜீவா மியூசிக் எல்லாம் உள்ள கேக்குது? அதுவும் என்னன்னு தெரியலடா. பாவண்டா, ரொம்ப பச்சை பிள்ளையா இருக்கல. என்னத்த சொல்ல? ஏமா அப்படி பாக்குற? என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் பயமா இருக்கு. நான் வாட்டுக்கு ஏதாவது கேட்டு அவாட்டுக்கு என் பார்வை என்ன உனக்கு தப்பா தெரியுதான்னு கேட்டுட்டா அதுக்கு வாயை மூடிட்டு பேசாம இருந்துடலாம். சரிதான். ஆமா நீ என்ன இன்னும் உட்காந்துட்டு இருக்க?
சிவானி கிட்ட பேசிட்டு இருந்தேன்டா. எல்லாம் அவரார் போய் செட்டில் ஆயாச்சு போல. காலையில சீக்கிரம் மண்டபத்துக்கு கிளம்புறனால எல்லாம் போய் படுத்துட்டாங்க. அம்மா, அத்தை, வேணி இவங்க தான் பூவை கட்டிட்டு இருக்காங்க. எப்போ முடிச்சுட்டு படுக்க போறாங்கன்னு தெரியல. அதானே, வேணி போய் தூங்கி இருந்தா நீயும் தூங்கியிருப்ப. டேய் ஏய், காலையில எழுந்ததுமேவும் எனக்கு ஒரு ஷாக்கா. என்னடா? நான் சொன்னேன்ல, கும்பகுளத்துல பாரிஜாதம். ஆமா, வர சொல்லிட்டியா? ஆன் த வே. காலையில விடிய முன்ன வந்துருவாங்க. நடத்து. நமக்கு இங்க ஒன்னும் வழி இல்ல, உனக்கு 2. ஏய் பட்டிச்சேனா, அந்த புள்ள சும்மா என்ன ஐத்தான் கூப்பிடுவாடா. மிச்சப்படி அவகிட்டே நான் சொல்லியிருக்கேன், சிந்து மாதிரி தான் நீயோன்னு. ஓ, இது வேறயா? சரிதான். சரி போய் தூங்கு, காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட்ரா. காலையில சீக்கிரம் பாரிஜாதம் வந்துருவானா? இந்த சிந்து கழுத சாமத்துல சரத்தை எழுப்பணும்னு சொன்னாலே. வேண்டாம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் டைம். அது மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இந்த டைம்ல எழுப்பி விட்டு நாம விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்காது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பாத்துக்குவோம். இப்ப போய் தூங்கலாம். சிந்து, ஏய் அடியே. சொல்லு ஜீவா, மணி 2 ஆச்சா? என்னது 2? டேய், மணி 6 ஆச்சுடி. எழுந்துரு, மண்டபத்துக்கு கிளம்பணும். 6? நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிக்கிட்டு எழுந்துரு. எல்லாரும் கிளம்பியாச்சு, நீ ஒருத்தி தான் தூங்கிட்டு இருக்க. அம்மா, இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல வருவேன். குளிச்சு ரெடியா கிளம்பி இருக்கணும். அம்மா, என்னடி பேச டைம் இல்ல, சீக்கிரம் எழுந்து குளி. ஐஷாமா, விடிஞ்சிருச்சா? அட்டி வாங்க போற, எழுந்து குளிச்சு கிளம்பு. அடி வாங்க போறேனா? அப்பலாம் விடிஞ்சிருச்சா? சோ கண்ணை கூட திறக்க முடியல. இதுல 2 மணிக்கு எழுப்பி விடுறேனா? இந்த ஜீவாவை நம்பினதுக்கு. அடியே எழுந்தியா? ஐயோ சிந்து, இன்னும் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா திரும்ப படுத்து தூங்கிடுவ. கண்ணை தரடி, இன்னைக்கு மதியம் அண்ணியோட வளைகாப்பு. சீக்கிரம் கிளம்புவோம். ஏய் ஹாய் ரோஸ்மா, ஹாப்பி ரோஸ் டே. என்ன ரோஸ் டேவா? நான் தான் நேத்து உன்கிட்ட சொன்னேனே, நாளையில இருந்து ஒவ்வொரு டேக்கும் நான் வருவேன்னு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே, அதுவும் உன்னோட டே, என்னோட ரோஸோட டே. ஹாப்பி ரோஸ் டே. இல்ல அது இந்தா. அதெல்லாம் வேண்டாம். ரோஸ் வாங்கிக்கோ. என்கிட்ட தான் பேச மாட்டேன்னு சொன்ன. இந்த ரோஸ் மேல என்ன கோபம்? பாரு, உன்ன மாதிரி இவ்வளவு அழகா இருக்குன்னு. இத போய் நீ அவாய்ட் பண்ணலாமா? இந்தா. அது புடி. ஹாப்பி ரோஸ் டே. ஓய், பிடிச்சிருக்கா? இல்ல, அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீயே எடுத்துட்டு போ. நான் எப்பவும் இங்க வந்தா உன் மனசை எடுத்துட்டு தான் போவேன். அதுக்கெல்லாம் யார் அனுமதியும் தேவையில்லை. எனக்கு பிடிச்சத நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பிடிச்ச ரோஸ் நீ இந்த ரோஸையும் வச்சுக்கோ. இன்னைக்கு ரோஸ் டே, ரோஸ் கொடுத்து என் காதல சொல்லியிருக்கேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். ஆனா நீ ஃபங்க்ஷன் கிளம்புற, உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வேற. என் சிந்து ரொம்ப அழகா இருப்ப, அதனால மண்டபத்துக்கும் வருவேன். ஏன் சிந்துவ பாக்க. ஏய் இங்க பாரு, உன்னை யாரும் கூப்பிடல. பரவாயில்ல, வருவேன். அழையா விருந்தாளியா வர்றது தப்பு. காதலிய பாக்க எங்க எப்படி இருந்தாலும் வரலாம். ஐயோடா, பெரிய தத்துவம். சிந்து, வைஷாமா, என்னடி லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க? அந்த சரத்து மாடு தானே? இல்லம்மா. சித்தார்த்தன்னு சொல்லு. என்னது சொல்லா? ஏய், நான் சொல்லிருவேன்னு நினைச்சு நீ பயந்து ஓடணும்டா. அப்படி பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. சொல்லு, சித்தார்த்து கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஐயோடா, ரொம்ப ஆசைதான், போடா. ஓய், அந்த டேபிள்ல கிஃப்ட் வச்சிருக்கேன். கிஃப்டா? ஏய், நீ மட்டும் திறந்து பாரு. எனக்குலாம் எதுவும் வேண்டாம். உன்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருக்கேன். சிந்து, நீ மட்டும் பாரு ப்ளீஸ். யாரும் இருக்கும்போது ஓபன் பண்ணாத, ஏன்னா அது உனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகேவா? ஏய் இங்க பாரு. பாய், மண்டபத்துல பார்க்கலாம். ஏய் சித்தார், எருமை இவ்வளவு தைரியம் பாரு. அவனாட்டுக்கு வந்தா ரோஸா கொடுத்தான், கிஃப்ட் இருக்குங்கறான். ஆள பாரு. ஆனாலும் சொன்ன மாதிரியேவோ ரோஸ் டேவா இன்னைக்கு. ரோஸ் அழகா தான் இருக்கு. சிந்து, இதோ குளிக்க போயிட்டேமா. கிஃப்ட் இப்பவே பார்த்தா அம்மா திட்டுவாங்க. குளிச்சுட்டு வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பாத்துக்கலாம். எல்லாரும் கிளம்பிட்டதா சொன்னாங்க. நம்மளால லேட் பண்ணக்கூடாது. சீக்கிரம் வேகமா குளிச்சு கிளம்பலாம்.
அண்ணே லேட் ஆகுதுனே, என்ன இன்னும் கிளம்பாம இருக்காங்க? பாரு, நம்ம வெளியே வந்து நின்னாதான் எல்லாரும் வெளியே வருவாங்கன்னு பார்த்தா இன்னும் கிளம்பிட்டு தான் இருக்காங்க. வைஷோ, வைஷோ, இதோ வந்துட்டேங்க. ஆமா, நீ ஏன் இப்படி லேட் பண்ற? இதோ வந்துட்டேங்க. என்ன வைஷு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? என்னங்க, பசங்களை எல்லாம் கிளம்ப சொன்னேன். எவ்வளவு நேரம்? வாங்க வாங்க, இனி நாம போலாம். பிள்ளைங்க அதுக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்துக்குவாங்க. எங்க நாம இருந்தே இவ்வளவு லேட் பண்றாங்க, நான் மாட்டுக்கு போயிட்டா அவங்க மாட்டுக்கு இங்கே உட்காந்துக்குவாங்க. என்னங்க, அதெல்லாம் சரியா வந்துருவாங்க. தம்பி சாலா எங்க? அண்ணி, சாலா, மரகதம், வள்ளி எல்லாருமே கார்ல போய் உட்காந்தாச்சு. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் வரணும். எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இதோ வந்துருவாங்க. வைஷு, அப்பலாம் நாம கிளம்புவோங்கிறியா? வாங்குங்க, நாம தான் பெரிய ஆளுங்க. அங்க போய் மண்டபத்துல நின்னு எல்லாத்தையும் வரவேற்க வேண்டாமா? சரி சரி, வா, அப்பலாம் நம்ம கிளம்புவோம். டேய் வைரம், நம்ம கிளம்பலாமா ஃபர்ஸ்ட்? ஆமாண்ணே, அண்ணி சொல்றதும் சரிதான். பிள்ளைங்க வரட்டும், இன்னும் டைம் இருக்குல்ல. சரிடா, சரி சரி. வீரா எங்க? வீரா இதோ வந்துகிட்டு இருந்தான். அத்தை, அம்மாடி. அத்தை, நாங்க கிளம்பிட்டோம் அத்தை. அழகா இருக்கமா? அம்மாடி மதி. சொல்லுங்க மாமா. அம்மா அப்பா எங்க நேரா மண்டபத்துக்கு போயிட்டாங்களா? ஆமா மாமா, இங்க வந்துட்டு கிளம்புனா லேட் ஆகும்னு மண்டபத்துக்கு போயிட்டாங்க. சரிடா சரிடா கண்ணு. அப்புறம் இங்க பாருமா, இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருக்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. எந்திரிச்சு இந்த பக்கம் நடக்க அந்த பக்கம் நடக்க எதுவும் பண்ணாத. போனதும் உட்காந்துக்கோ. ரூம் கூட. என்னங்க? இல்ல வைஷு, இன்னும் ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போனாலும் நல்லது தானே. நான் மாட்டுக்கு பிள்ளைய எங்கிட்ட அங்கிட்ட அலக்கழிச்சு திடீர்னு வலி வந்துருச்சுனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நான் மதி கூடயே தான் இருப்பேன். சரிம்மா. மதி, நீயும் கவனமா இருமா. ஆமா மதி, போனதான் உனக்கு தனியா ரூம் இருக்கு, அதுலயே உட்காந்துக்கோ. நல்ல நேரம் ஆரம்பிச்சதும் எல்லாரும் வந்ததும் மேடையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தா போதும். சரிங்க வைர மாமா, நான் ரொம்ப கவனமா தான் இருப்பேன். சரிம்மா. வீரா, ரத்னப்பா, கார்ல கவனமா கூட்டிட்டு வாடா. ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்ட வேண்டாம். சரிங்கப்பா. என்னங்க, வாங்க நாம இந்த கார்ல போலாம். வீரா, நீ சக்தி சுபாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துரு. நீங்க எல்லாம் ஒரே கார்ல வாங்க. சரிங்கம்மா, சக்திட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இதோ இப்ப வந்து வான கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா. ஏய் ஜீவா, சரத் எங்க? என்னங்க, சரத் சொல்லியிருந்தான்ல கிராமத்துல இருந்து பாட்டிமாவும் பொண்ணும் வராங்கன்னு. ஆமாமா, விடிய முன்ன வந்துருவாங்கன்னு சொன்னா, இன்னும் காணோம். ஏதோ பஸ் லேட் ஆயிடுச்சாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னா. வந்ததும் அவங்க கூட்டிட்டு வரட்டும் மண்டபத்துக்கு. சரி சரி, ஊர்ல இருந்து வராங்க, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் வரட்டும். சரி, அப்பனா சரத் ஜீவாலாம் வீட்டுல இருக்கட்டும். டேய் வீரா, அப்பா மிச்சம் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேப்பா. சரிடா. சரி அண்ணி, வாங்க போலாம். ராம், சிவானி, சக்கரவர்த்தி எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமால, அவங்களாம் அப்பவே போய் கார்ல உட்காந்துட்டாங்க. சரி சரி, வாங்க தம்பி. என்னங்க, வாங்க போலாம். மதி, ரொம்ப கவனம். வீரா, மெதுவா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. வாங்கங்க. மதி. என்னங்க, போலாமா? மதி, இன்னைக்கு ஏன் கண்ணே பற்றும் போல. நீ அவ்வளவு அழகா இருக்க. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு சுத்தி தான் போடணும். சரிங்க. மதிமா, அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேல, ரொம்ப கவனமா இருமா. சரிங்க. இப்போ உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, லேசா ஒரு மாதிரி இருந்தாலே உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரிமா. என்னங்க, சக்தி சுபா வந்தாச்சு. டேய் சக்தி, வாடா. வீரா மச்சான், அத்தை மாமாலாம் கிளம்பியாச்சா? எல்லாருமே கிளம்பியாச்சு, உங்க அப்பா அம்மா கூட கிளம்பியாச்சு. வாங்க, நாம 4 பேரும் ஒரு கார்ல போலாம். வீரா மச்சான், சரத், ஜீவா, காயத்ரி, வேணி எல்லாம் இங்க தான் இருக்காங்க. அவங்க இன்னொரு கார் இருக்குமா, அதுல வருவாங்க. முத நம்ம முன்ன போலாம். சரி சரி. டேய் சக்தி. என்னங்க, இப்ப பாருங்க, காட்டெருமன் கூப்பிடுவா. ஏய், டேய் காட்டெருமை. சேட்ட கூடி போச்சுல. என்னங்க, சுபா இப்படியே கூப்பிட்டு இப்ப வீட்ல உள்ள எல்லாருமே சக்தியை காட்டெருமன் தான் சொல்றாங்க. கேட்டேன். சரி வா, மெதுவா வா, கார்ல போய் உட்காருவோம், வந்துருவாங்க. சரிங்க. காயத்ரி, பாரு, கொஞ்ச நேரம் கிளம்புங்களோ எல்லாரும் போயாச்சு. அதானே வேணி, இந்த சேஷா கூட விட்டுட்டு போயிட்டா. சாரி கட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்ப நாம 2 பேர் மட்டும் தான். ஆமா, நாமளே கிளம்பிட்டோம். இந்த சரத்தும் ஜீவாவும் என்னதான் பண்றாங்க? கிளம்பிட்டு தான் உள்ள வெட்டியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாங்க மண்டபத்துக்கு போலாம் கூப்பிட்டா யாரோ ஸ்பெஷல் கெஸ்ட் வர வேண்டியிருக்கான். ஸ்பெஷல் கெஸ்ட்? ஆமா, நேத்தே சரத் சொன்னா. யார் வர போறாங்க தெரியல. எனக்கும் சரத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க, முடிஞ்சா கண்டுபிடின்னு சொன்னா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆனா யாருன்னே தெரியல. அவங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்களோ? இருக்கலாம். அவங்க வந்ததும் தான் கிளம்பணுமா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருந்தேனா சிவானி, சேஷா கூடயே நான் போயிருக்கலாம். சோ, இப்ப தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க யாராவது கூட வந்து நின்னாலும் சரிங்களா? பாத்தியா, இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க நாம எவ்வளவோ பரவாயில்ல போல. ஆமா காயத்ரி, அங்காயு உனக்கு சாரி சூப்பரா இருக்கு. ஏய், நீயும் சேலை கட்டி இருக்கலாம்ல. நான் இன்னும் சேலை கட்டினதே கிடையாது, சாரி கட்டவும் தெரியாது. என்ன சொல்ற?
ஆமா. இப்ப ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு போனேனா, அங்க டீச்சரா வரும்போது சேலை தான் கட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. என்ன பண்ண போறேனே தெரியல, பயமா இருக்கு. சரிதான், சேலை கட்ட பயமா? ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போறேன்ல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிக்கும். டீச்சர் சாரி கட்டாம எப்படி? முத ட்ரை பண்ணனும். ஓகே ஓகே. ஐதா ஐதா ஐதா. ஹாய் வேணி. பாரிஜாதம். ஏய், பாரி எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன் வேணி. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாரி, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், பாட்டிமா எப்படி இருக்காங்க? பாட்டிமாவா? இதோ நீயே பாரு. எங்க பாட்டிமா? பெரிய கார்டனை பார்த்தாங்க, அங்கேயே நின்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாங்க. நானும் பாட்டிமாவும் தான் வந்தோம். ஏய், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நம்ம கிராமத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. அந்த ஊர் தலைவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சதாமே? ஆமா பாரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்க. சரி, என் ஐத்தா எங்க? ஐத்தானா? ஆமா, ஐத்தானா எங்க? ஐத்தா வேணி, ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க தானா? அதானே ஐத்தா. பாரி சரத்தை அப்படிதான் கூப்பிடுவா. ஓஹோ, நல்லா இருக்குல்ல? இருக்கும் இருக்கும். ஐத்தா ஐத்தா. ஏய் பாரி, சாரி சாரி பாரி. ஐத்தா. ஏய் ஐத்தா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. உன்ன பார்த்ததான். ஆமா, என்னாச்சு பஸ் லேட்டு? தெரியல ஐத்தா, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிப்பாட்டிட்டான். நானும் எப்போடா ஊருக்கு வருவோம், அதுவும் உங்க வீட்டுக்கு வருவோன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், வீட்டுக்கு எப்படி? மாமா வந்தாங்களா? ஆமா ஐத்தா, ஒரு தொப்பி போட்டவங்க. உனக்கு மாமாவா? ம். இப்பதான் வீட்டு வாசல்ல விட்டுட்டு இதான் வீடு, நீ உள்ள போன மண்டபத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரிம்மா. ரொம்ப இந்தான். ஏய், பாட்டிமா எங்க? வெளியே கார்டன்ல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, போங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மண்டபத்துக்கு கிளம்பணும். 10 மினிட்ஸ் அத்தா, வேகமா கிளம்பி வந்துடுறேன். அவசரமே இல்ல. வேணி, இங்கதான் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். அத்தாடி, நம்ம ஆளுக்கு கோபம் வருது போல. வேணி, உள்ள கூட்டிட்டு போ. பரி சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும். பாரி. ஆமா ஆமா, பாரி. ஐத்தா. என்னம்மா? அவங்க யாரு? இவங்க. அதான் அவங்க. ஹாய். ஏய் ஹாய். இவனாமா? ஆமா ஐத்தா. இவன் என் அத்தை பையன், பேர் ஜீவா. ஜீவா. ஜீவா, வேஷ்டி சட்டை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஜீவாவா? இவங்கள நாம எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஐத்தா. சொல்லுமா. நான் இவங்கள எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்னையா? ஆமாமா, உங்களதான். நீங்க எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா? இல்லையே, அவன் வந்ததில்லமா. நானே உங்க கிராமத்துக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம். இல்ல ஐத்தா, நான் இவங்கள பார்த்திருக்கேன். நான் சத்தியமா உன்னை பார்த்ததில்லமா. ஓ, ஐத்தா, இவரை நீங்க யாருன்னு சொன்னீங்க? ஏன் அத்தை பையன். நான் எப்படி கூப்பிட? அண்ணன் கூப்பிடு. டேய் டேய் டேய், இதெல்லாம் சரியில்லடா. என்னடா நடக்குது? அதான்டா எனக்கும் தெரியல. அண்ணனா? சரத்தனி ஐத்தான் கூப்பிட்டா? ஜீவா உனக்கு அண்ணன் தான். அச்சச்சோ, நான் ஐத்தான முறப்படிலாம் ஐத்தான் கூப்பிடல. எனக்கு அப்படி கூப்பிட ரொம்ப பிடிக்கும், அதான் கூப்பிட்டேன். மிச்சப்படி சரத் எப்பவுமே எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். அண்ணனா? ஐயோ, அண்ணன் சொன்னதும் நமக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓஹோ, சிரிக்கிறியா? பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. பரி எனக்கு தங்கச்சின்னா உனக்கு சந்தோஷம். இரு இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து மட்டும் உனக்கு கவனிச்சுக்கிறேன். டேய் டேய், அதெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம். இப்ப இந்த முறை ஒண்ணு ரொம்ப முக்கியம் இல்ல. கிளம்ப சொல்றா, மண்டபத்துக்கு போலாம், லேட் ஆகுது. ஐயோ ஜீவா, இதனாலதான் நீ இன்னும் சிங்கிளாவே இருக்க. ஏன்டா? ஒரு பொண்ணு ஆசையா உன்னை எப்படி கூப்பிடன்னு கேக்குது. நீ என்ன கிளம்ப சொல்லு, மண்டபத்துக்கு போவோங்கிற? அடே போலீஸ்காரா. டேய் டேய், நல்லா வருவாடா. என்னது, தங்கச்சியா? ஆமா, ஐத்தான் கிட்டே கேட்டு பாரு. ஏய், ஐத்தான் சொல்லிக்கிட்டு தங்கச்சிங்கற? ஐத்தா. என்னம்மா? என்னடா? இல்ல இல்ல, கூப்பிட்டதும் நானு என்ன நினைச்சி. சாரிமா. பரவாயில்ல பரவாயில்ல, சரத்து ஊர்லயே சொன்னாங்க நீ எனக்கு சிந்து மாதிரின்னு. அதனால அவர் எனக்கு அண்ணாதான். நீங்க அவரோட அத்தை பையன் தானே. நான் உங்களை வேணா ஐத்தான் கூப்பிடுறேன். ஐத்தானா? ஓ, அப்படியா? ஆமா ஐத்தா, ஆனா நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்னு தான் தெரியல. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சரத்து, இந்த பக்கம் வா. என்னடா? என் முறை பொண்ணு கூப்பிடுறாடா. முறை பொண்ணா? இப்ப அப்படிதான்டா முறை வச்சு பேசுனீங்க. ஏய் டேய், ஐயோ இந்த பக்கம் வாப்பா. நடத்துங்கடா, நடத்துங்க. என்ன சரத்து? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா ஆமா. எதனால? அது பாரி. பாரி.
ஊர்ல இருந்து வந்திருக்கால, அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம், அப்படியா? ஆமா சரத்து. சரி சரி, நான் போய் பாரிய வேகமா ரெடி ஆகி கிளப்பி கூட்டிட்டு வரேன். மண்டபத்துக்கு சீக்கிரம் போகணும்ல. ஆமா ஆமா, போனோம் போனோம். ஆ, ஏய், என்னாச்சு? அங்க ஐயோ ஜீவா, ஜீவா. சொல்லுமா. ரத்னா சார் உன்னை எப்போ மண்டபத்துக்கு வர சொன்னாங்க? கிளம்பு, இங்க எதுக்கு நிக்கிற? ஐதா, சொல்லுமா. வெயிட் பண்ணுங்க ஐதா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போலாம். எல்லாரும் சேர்ந்தா? ஓகே, போலாமே. தேங்க்ஸ் ஐதா. ஜீவா, என்னம்மா? இது என்ன சொன்ன? மதி எனக்கு தங்கச்சி மாதிரி. மதியோட வளைகாப்ப நான் முன்ன நின்னு பண்ணணும்னு சொன்னியா இல்லையா? சொன்னேனா? ஜீவா, சொல்லிருப்பேன். அப்பனா சீக்கிரம் போ. இத போறேம்மா. ஐயோ ஐதா, உனக்கு என்னம்மா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னா என்ன விட்டுட்டுலாம் எங்கேயும் போக கூடாது. 10 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துறேன் ஐதா. சரிம்மா. ஜீவா, டேய் சரத்து. இனி இவங்க ஆட்டத்தை பார்க்கலாம். சரி ஓகே ஓகே, வாங்க வாங்க, எல்லாரும் மதியோட வளைகாப்புக்கு போவோம். அதுக்கப்புறம் இவங்க அலப்பறைய பார்க்கலாம். சரத்து, பாட்டிமா வராங்க. அவங்களையும் கூட்டிட்டு போய் கிளப்பி கூட்டிட்டு வந்துறேன். போமா போ. அதனால நீ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க. நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது.